நமஸ்காரம். உங்களோட குழந்தைகளோட சம்ஸ்காரத்தை பற்றி சொன்னேன். உங்கள் குடும்பத்தினருக்கும் பரமாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதை முன்னிட்டு பல சம்பவங்கள் நடந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கேன். அதை பற்றி எடுத்து விவரமாக சொல்லுவோம். எங்கள் அப்பா நீலகண்டன் எப்போ டெல்லி போயிட்டு வந்தாலும் நடுவில் நாக்பூரில் நின்று ட்ரெயினில் ஆற்றுக்கு வந்துட்டு போக பார்ப்பார். ஒரு தடவை அதாவது அவர் வரும்போதே ஸ்ரீராம் ஜெயராமை பார்த்துட்டாங்கன்னா ட்ரெயின்லேருந்தே குதிச்சுட்டு வராங்க மாஸ்டர். குதிச்சுட்டு 2 குழந்தைகளையும் இப்படி தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வருவார். அவர் ரொம்ப ஆக்டிவ். 70+ he was very active. சொன்னால் நம்ப மாட்டேன். ஆற்றுல மாமரம்லாம் பறிக்கிறப்போ அவர் மேலே இருப்பார். நாங்கள் சிறுசுகள்லாம் நாங்கள் வந்து போர்வையை பிடிச்சிட்டு கீழே விழாதைக்கு மாம்பழத்தை வாங்கிட்டு இருப்போம். ஸோ he was so energetic and active. ஸோ அவர் வந்திருந்தார். அவர் வந்துட்டு எங்கள் ஆற்றுல ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் கிளம்பி போயிட்டார். The very next day, 2 days after that, we got a phone call that my father passed away அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்களுக்கு அப்போ வந்து ஃபோன் கிடையாது, இந்த மொபைல் ஃபோன் கான்செப்டே கிடையாது. அப்போ ஃபோனும் எங்கள் காலத்தில் கிடையாது. சரி, நான் அப்புறம் போய் ஃபோன் பண்ணி கேட்டதில் அவர் ராமானுடே போனார் அப்படின்னு தெரிஞ்சது. அது தெரிஞ்சதும் எனக்கு அப்புறம் என்ன ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அழணும்னு தோணலை. இவர் அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து லீவு கட்டுன்னு நாங்கள்லாம் மெட்ராஸ்க்கு வந்தோம். அப்போ தான் முழு விவரமும் தெரிஞ்சது. அவர் நாக்பூர்ல நேரம் மெட்ராஸ்க்கு வந்தது. அன்னைக்கு ராத்திரியே கோயம்புத்தூர் போகிறதா இருந்தார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் சீன்ஸ் மை மதர் செட் டோன்ட் கோ. ஏன்னா we had taken his energy for granted. அவர் வந்து இல்லை, ஒரு முக்கியமான ஒருத்தருக்காக வேண்டிய நான் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். சரின்னுட்டு அவர் அங்கே போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி வர்றப்போ தான் அவருக்கு had a massive heart attack and he passed away. இது 5 minutes எல்லாம் ஆயிடுது. பட் அவர் கூடவே இருந்தவர் யார் முக்கியமான நபர்னா அவர் நீதிபதி ரத்னம் அப்படிங்கிறவர். அவர் வந்து இருக்கிற டாக்டர்களை வச்சு நாங்கள் கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும்னு பார்த்துருக்கா, முடியல. ஆனால் அவர் வந்து ராமானுட்டே போனார். அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. அவர் ராமானுட்டே 5 நிமிஷத்தில் போயிட்டார். அவர் இவ்வளோ பெரிய வீடு, பந்துக்கள், இத்தனை பேர்லாம் இருக்கிறப்போ அப்பாவுக்கு வந்து he had the presence of mind to give just the phone number of my brother, his son, and brother-in-law who was a doctor. அவ்வளோதான். அப்புறம் ராமானுட்டே போயிருக்காரு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, இவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட இருந்து சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது பெரிவாடாக தான் இருக்கணும் ஒரு நம்பிக்கை. நாங்கள் வந்து அது இருந்ததுனால அவர் ராமான்னு போனதுனால இது அநாயச மரணம் கூட இல்லை, அநாயச சாயுஜ்யம் அப்படிம்பாங்க சரஸ்வதி மாமி. அப்படிதான் எனக்கும் நம்பினேன். நான் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் வருஷாவுக்கு வர்றப்போ பரமாச்சாரியை தரிசனம் பண்ண போனோம். அப்போ இவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது ஒரு மாதிரி மனசில் இருந்துகிட்டே இருக்கு. பெரியவா முன்னாடியே சொல்லுவா, அவர் ஊராக போயிட்டு இருக்கிறப்பவே நிறைய பேர் பக்தாள்லாம் வந்து நீங்கள் திரும்ப காஞ்சிபுரமே வரணும்னு கேட்பா. பெரியவா சொல்கிறா, அந்த 22 பேரை நீ எப்படியும் பார்க்க வராடா அப்படின்பா. ஸோ அந்த 22ல மேபி அப்பாவும் ஒருத்தரோட மனசில் தோணும். பட் இல்லாட்டாலுமே அப்பாவுக்கு வந்து பெரியவா வந்து கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். அதாவது சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. Renounce all dharmas and take refuge in me alone. I will liberate you from all sins. கிரீன் நாட்டுங்கிற மாதிரி வரும். டோட்டல் சரண்டருங்கிறது அப்பாவுக்கு. ஸோ அது இருந்ததுனால தான் பெரியவாளே மார்க்கத்தில் வந்து ராமான்னு அந்த தாரகத்தை மந்திரத்தை சொல்லியிருக்காருன்னு என்னோட நம்பிக்கை. ஸோ நாங்கள் வருஷாந்திரத்துக்கு போகிற சமயத்தில் அந்த சமயத்தில் அப்பாவுக்கு நானும் இவரும் பரமாச்சாரியால் தரிசனம் பண்ண போகிறப்போ இவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கேளுங்க பெரியவாள், அவர் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு சொல்கிறது நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு. இவருக்கு சுத்தமாக தைரியம் வரலை. சரி, நானே கேட்டேன். எங்கள் அப்பா ராமானுட்டே போனாராம். பெரியவா தான் அந்த தாரக மந்திரத்தை கடைசி நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படியே எங்களோட கடைசி காலத்திலையும் இருக்கிறப்போ ஜோலார்பேட்டை ஜங்ஷனா அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு தெரியாது ஜங்ஷன் பேர்.
அப்புறம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் ஆமாம் அப்படின்னார் அப்படின்ட்டார். ஸோ இதுலேருந்து நிச்சயம் ஆயிடுத்து எங்கள் அப்பாவுக்கு அவர் வேற என்ன அனுகிரகம் பண்ண முடியும். இது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். இந்த ஒரு அனுகிரகம் பரமானுகிரகமா நான் நினைக்கிறேன். இது எங்கள் அப்பாவுக்கு நடந்தது. அப்புறம் எங்கள் மாமனார் வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு ஹார்ட்ல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 9 hours ஆல்சோ அது ஆச்சு இந்த ஆப்ரேஷன். ப்ளஸ் அப்பா கொஞ்சம் வயசானவர். எங்கள் அம்மா இவர் அம்மா வந்து யாரோ 2 மகாராஷ்டிரியன்ஸ் வந்து பார்த்துருக்கா போல இருக்கு. நீங்கள் போய் ஷீரடியில் போய் பாபாவை பார்த்துட்டு பிரசாதம் வேண்டு வாங்கோ, எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவளும் அம்மாவும் சரின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது எங்களுக்கு தெரியாது. அப்போ பீக்கு மேலே என் மாமனார் சொன்னார், ரொம்ப குளிருது அப்படின்னாரு. உங்களுக்கு குளிருதா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இல்லையே அப்படின்னோம். நான் கேஷுவலாக அம்மா கிட்ட சொன்னேன், என்ன இவர் வந்து குளிருதுங்கிற அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துருது. இது மேபி நான் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகாததுனாலையோ நாள்கள் கலந்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் வந்தா மகாராஷ்டிரியன்ஸு. ஷிரடி பாபாவை போய் தரிசனம் பண்ணுவோன்னா சரின்னா அப்பாவுக்கு சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்கிறதுக்காக வேண்டியா. ஆனால் நான் எப்படி போவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கவே கூடாது, வேண்டிண்டா கண்டிப்பாக நீங்கள் அதை போகத்தான் போகணும் அப்படின்னு. அப்போ வந்து அம்மா சொன்னேன், எனக்கு பதிலாக என் சார்பில் நீங்கள் 2 பேரும் போவோம் அப்படின்னா. சரி அப்படின்னும். எனக்கு ஆக்சுவலாக ஷிரடி சாய்பாபா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர ரொம்ப தெரியாது. சத்ய சாய்பாபா சவுத்தில் இருந்ததுனாலே ரொம்ப நல்லா தெரியுமே தவிர இவரை பற்றி சுமாராக தான் எனக்கு தெரியுமே தவிர ஜாஸ்தி தெரியாது. சரின்ட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வந்து காலம்புரை போயிட்டு ராத்திரி வந்துவிடுறோம் அப்படின்னா. ஏன்னா 2 பேரும் வயசாகிடுது. அப்போ அம்மா சொன்னால் அவ்வளோ தூரம் போகிறேன், சனிசிக்கு நான் போயிட்டு வாங்க அப்படின்னா. சரி அப்படின்னு. சரின்னு எனக்கு வந்து பரமாச்சாரியால் தான் எல்லாம். நாங்கள் வந்து போனோம். ஒரு பஸ்ஸில் நாங்கள் பிடிச்சிட்டு ஷீரடி போய் சேர்ந்தோம். ஒரு ஹோட்டலில் தங்கி பிடிச்சிட்டு அங்கே போய் பாபா தரிசனம் பண்ணுறதுக்கு போனோம். நிறைய கூட்டம் இருந்தது. ஐ காட் அ ஷாக் ஆஃப் மை லைஃப். என்னது பெரியவா 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 மாதிரி இருக்கார் அப்படின்னு. என்ன ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு. இவர் ஒரு மாதிரி பார்த்தா, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பரமாச்சாரியால் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். நான் எப்பவுமே வேற யாரையா நமஸ்காரம் பண்ண போறப்ப கூட பரமாச்சாரியோட தான் மானசீகமா நினைச்சுக்கிறது உண்டு. ஸோ அதனாலேயே என்ன தெரியல, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இட் வாஸ் பரமாச்சாரியர். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவமா இருந்தது. அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு ரிசம்பிளன்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் நீக்கா சொன்னார். அப்புறம் மனசு நிறைஞ்சு இருந்தது எனக்கு. நாங்கள் அப்புறம் சனி சிங்னாப்பூர் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுறப்போ அங்கே வந்து எங்கே பாரு பஸ்ஸுகள் அத்தனையும் ஃபுல் இருந்தது. நம்ம எப்படி வீடு போய் சேர போகிறோம்னு ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில். யாரோ ஒரு மகாராஷ்டிரன் மாதிரி இதில் அந்த அட்டையரில் இருந்து ஒருத்தர் சொன்னார், அங்கே இருக்கிற பஸ்ஸில் 2 சீட்டு இருக்குன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா, எங்களுக்கு ஏசி பஸ் வேணும்னா ஏசி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு உள்ள சந்தேகம். ஏன்னா சில சமயம் ஏசி வந்து வேலை பண்ணாது. அப்புறம் இட் டார்ச்சர் கோயிங் த்ரூ ஆல் த ஜர்னி, ரைட் த்ரூ த ஜர்னி. சரி நாங்கள் போனோம். கரெக்டாக 2 சீட் எங்களுக்காக இருந்தது. நாங்கள் திரும்பி வந்தோம். அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஏசி. த்ரூ அவுட் சம்படி வாஸ் ஹெல்பிங் அஸ் அவுட். இது என் மாமனாருக்கு நடந்தது. அப்புறம் அப்பாவுக்கு சரியாக போயிடுது. இது இன்னொரு இன்னொன்று எங்கள் அக்காவுக்கு நடந்தது. எங்கள் அக்கா வந்து ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட். அவள் வந்து காமாட்சியம்மன் படத்தை பெருசாக வயரில் பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சி, ஐ மீன் வயர் ஒர்க்கில் பண்ணி பெரியவா கிட்ட ஆஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கணும்னு இருந்தாங்க. சரி அப்பான்னா அவெல்லாம் ஐ திங்க் ஹம்பியில் இருந்தான்னு நினைக்கிறேன் பெரியவா. அங்கே போய் தரிசனம் பண்ண போனோம் அம்மா நாங்கள் எல்லோரும். ஸோ அப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகி இல்லை, ஆனால் அவளுக்கு ஆகி இருந்தது. ஸோ அழகான அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் பெரியவா கிட்ட வச்சதும் பெரியவா பார்த்துட்டு பரமாச்சாரியால் சொன்னார், பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இல்லாத இந்த மாதிரி வராது அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டார். எடுத்து வச்சுட்டு திருப்பி தரல. சரி இவர் திரும்ப கடைக்கு பார்ப்பா நினச்சிட்டு இருந்தா அவரே வச்சுட்டு இருந்தார். வச்சுட்டது மாத்திரம் இல்லை, நாங்கள் உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்.
அவர் ஒரு மாதிரி குகை மாதிரி ஒன்று அடியில போய் அங்க இருந்து 3 நாள் வெளியே வரலையாம். அந்த படத்தோடயே இருந்தாராம். அது கண்ணுக்கு புனுகு மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. அவர் அங்க தபஸ் பண்ண பண்ண அந்த படத்துக்கே தேஜஸ் வந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் அவர் 3 நாள் கழிச்சு மேல வந்த அப்புறமா யாரோ சொன்னா அந்த மாதிரி பெரியவா ரொம்ப ஸ்லாகியமா சொல்லியிருக்காரு நீலகண்டையரோட பொண்ணோட இதை பத்தின்னு. வேற ஒரு பக்தர் வர்றப்போ, நீ சென்னையில போய் நீலகண்டையர் என் சிஷ்யன் இருக்கான், அவனோட பொண்ணு எப்படி அதை வரைஞ்சா அப்படின்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்னால நாங்க பரமாச்சாரியார் தரிசனம் பண்ண போறப்பெல்லாம் அந்த காமாட்சி அம்மன் வரைஞ்சாலே அந்த பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அவளும் நிஜமாவே நிறைய புண்ணியம் பண்ணி பெரியவாளோட அனுகிரகம் அவளுக்கும் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் ஒரு இன்சிடென்ட் ஒன்று. ஒரு கோச்சிங் கிளாஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஒரு குழந்தை ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமுக்காக கோச்சிங் கிளாஸ்லேருந்து போயிட்டு வர்றப்போ ஒரு பையன் ட்ரக்கு இடிச்சு இந்த மோட்டர் சைக்கிள்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டலைஸ் விபத்து ஆக்சிடென்ட் ஆகிடுது, விபத்து ஆகிடுது. ஆனால் இது போட்டுக்கல, ஹெல்மெட் போட்டுக்கல. ஐயோ ஹெல்மெட் போட்டுக்கலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. கூட்டம் கூடிட்டு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் ஓடினா. அங்கே ஓடுறப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதேச்சா வேற ஒரு பையன் வந்துருந்தான். அவனோட ரிலேட்டிவ் யாரும் இங்கே உடம்பு சரியா இல்லைங்கிறதுனால பார்க்கறதுக்காக ஃபேமிலியாக வந்திருந்தான். அந்த பையன் இவனை ஸ்ட்ரெச்சரில் பார்த்துட்டு அடடே இவன் கிளாஸ்மேட்டு அப்படின்னா. அடடா பின்ன இவாளுக்கு விஷயத்த சொல்லணுமே அப்படிங்கிறச்சே அவன் நம்பர் தெரியுமான்னு கேட்டிருக்கா கூட இருந்தவா. இல்லை வீட்டில் தான் இருக்கு, நம்பர் மனப்பாடமாலாம் தெரியாது அப்படின்னா. சரி நீ வேணா முதல்ல போய் சொல்லிடு, அட்லீஸ்ட் அவள் பேரண்ட்ஸ்க்கு அது விஷயம் தெரியட்டும் அப்படின்னா. அப்புறம் அந்த பையன் அங்கேயிருந்து சொல்லி அந்த பேரண்ட்ஸ்க்கு அது தெரிய வந்து அவளும் ஏதோ வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர்கள்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணினா ரொம்ப சிரமமாக இருந்தது நிலைமை. ஸோ இந்த சமயத்தில் அந்த அம்மாவும் அப்பாவும் வந்துவிட்டா. அந்த அம்மாவோட அண்ணா வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி வேண்டிட்டார். இந்த மாதிரி ஃபோன் பண்ணியே கேட்டுட்டார். இந்த மாதிரி 18 வயசுல ஒரு பையனுக்கு இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு என்னோட தங்கையோட இதுக்கு ஆயிருக்கு, விபத்து ஆயிருக்கு, தெளிவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அந்த பையன் போயிட்டான். எல்லாருக்கும் ஒரே துக்கம். ஏன்னா அந்த இடத்துல அது வந்து துர்மரணங்கிறது கேள்விப்படாத ஒன்றா இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இந்த பையனோட தாயார் வந்து அப்பய தீட்சிதர் வம்சம். இந்த மாதிரி இப்பேற்பட்ட குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டா, வருத்தமும் பட்டுட்டா. இது நடந்து இது புத்திர சோகம் நிரந்தரம்பா அது ரொம்ப கடுமையாக பாதிச்சது. திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த தாயார் ஃபோன் எடுக்கிறா. எப்படிம்மா இருக்கேன் அப்படின்னு ஒரு கால். அவளுக்கு அப்படியே தேகமெல்லாம் சிலிர்த்து போயிடுது. அப்படியே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஃபோன் பண்ணியிருக்காரு. இவளுக்கு இவர் ஃபோன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இவர் குரலை கொண்டு அழ ஆரம்பிச்சுடுறான். பிழிய அழ ஆரம்பிச்சுடுறான். அவள் சொன்னா, அவன் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முடியலம்மா, உடம்பெல்லாம் வலிக்கிறது, கொஞ்சம் பிடிச்சி விடுறாளான்னு கேட்டான். என்ன சூனி பையன்ங்கிற மாதிரி மூக்கா இங்கேயும் தேடி நான் ஒரு க்ரீம் அது ஒன்று கொஞ்சம் வலி போகிறதுக்காக இருக்கட்டும் தேய்ச்சி விடலாங்கிறது அது கடையில் அப்படியே விட்டுவிட்டான். அவள் அழுதுட்டு நான் ஒரு சரியான தாயாராகவே இல்லை, என் பிள்ளை கேட்ட கடைசி ஆசையை கூட நான் நிறைவேற்ற முடியாத போயிட்டேன் அப்படின்லாம் ரொம்ப அழ ஆரம்பித்தான். நீ எதுக்கும் கவலைப்படுற, நான் தான் அவனுக்கு திரிவேணி சங்கத்திலே மோட்சம் கொடுத்துட்டேனே அப்படின்னு. ஆக்சுவலாக அவன் ஃபோன் உன்னோட இந்த தாயாரோட அண்ணா ஃபோன் பண்ணி. இல்லை இது எங்கே நடந்தது? இந்த விபத்து நடந்தது பெங்களூர்ல. பெரியவா எங்க இருந்தாங்க? பெரியவா இருந்தது அலகாபாத்ல, கும்பமேடால. இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு அந்த பையனோட உயிர் போயிடுச்சு. அந்த பையன் எங்க அக்கா பிள்ளை தான், ஹேமந்த்னு பேரு. இந்த துளஜேந்திரா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் அவனோட ஜாதகத்தில் இருக்கிற பேர். துளஜேந்திரா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க பெரியவா. பெரியவாளுக்கு ரொம்ப நெகிழ்ந்த மனசு. அந்த விஷயத்துல எங்க ஃபேமிலிக்கு 2 பெரியவாளுமே ரொம்பவே அனுகிரகம் பண்ணியிருக்காங்க.